ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்க் டு அபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம ஒரு பார்ட் பை பார்ட்டாக வீடியோஸ் கொடுக்க போகிறோம். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ஆல் செட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்ப்யூட்டரில் எக்ஸல் எப்படி அக்சஸ் பண்ணுறது, அதாவது ஓப்பன் பண்ணுறது பார்ப்போம். ஸோ எக்ஸல் ஓப்பன் பண்ணுறதுக்காக நீங்கள் விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு எக்ஸல்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இஎக்ஸி ஃபைல் ஆப் தெரியும், எக்ஸலோட ஆப். இந்த ஐக்கானை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு புது எக்ஸலில் ஒரு ஒர்க் புக் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ஒர்க் புக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மைக்ரோசாஃப்ட் சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அஸ் நியூ இதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 தெரியுது பார்த்திங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி ஷீட். இதே மாதிரி நம்ம ஷீட்ஸ் வந்து இங்கே நியூன்னு இருக்குது பார்த்திங்களா, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா n நம்பர்ஸ் ஆஃப் ஷீட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் இருக்கும். இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 நம்பர் இருக்கும். ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,48,576 நம்பர்ஸ் வந்து ரோஸில் இருக்கும். இது வெர்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலம்ஸ் இருக்கும். இது வந்து ஏபிசின்னு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா XFD வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 16,384 உங்களுக்கு காலம் இருக்கும். ஸோ இந்த காலமை வச்சு நம்ம வந்து n நம்பர்ஸ் ஆஃப் டேபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். அதாவது ஒரே ஷீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2-3 டேபிளும் க்ரியேட் பண்ணலாம், இல்லை ஒரே டேபிளாகவும் க்ரியேட் பண்ணலாம். தனித்தனி ஷீட்லேயும் தனித்தனி டேபிள்ஸு ஆர் பை சார்ட் இல்லை நார்மல் சார்ட் உங்களுக்கு எப்படி வேணுமோ நம்ம அதெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நேம் பாக்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நேம் பாக்ஸ்ன்றது நீங்கள் வந்து எந்த செல்லை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஹைலைட் பண்ணுறது நேம் பாக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்குது பார்த்திங்களா, இங்கே நான் கர்சர் கொண்டுட்டு போனோடனே எனக்கு இங்கே வந்து நேம் பாக்ஸ்னு காட்டு பார்த்திங்களா. இப்போது என்னோடய செல் வந்து பார்த்திங்கன்னா நான் E6 இருக்கேன்னு அது சொல்லுது. ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். வேறு எதுக்காவது ஒரு பாக்ஸுக்கு சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த நேம் பாக்ஸ் அப்டேட் ஆகிட்டு இப்போ வந்து நான் C7 இருக்கேன்னு சொல்லுது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆனால் உங்களுக்கு நீங்கள் இதை மட்டும் வச்சு நீங்கள் நேம் பாக்ஸை வச்சு மட்டும் நான் எங்கே இருக்கேன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த பாக்ஸில் இருக்கீங்களோ அதோட ரோ நம்பரும் காலம் நம்பரும் உங்களுக்கு வந்து ஹைலைட் ஆகிருக்கும். ஸோ அப்படி ஆகிருக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எந்த ரோ எந்த காலத்தில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் இந்த 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 ஆக்சுவலாக இந்த செல்லை நான் சூஸ் பண்ணியிருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க செல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் பார்டர் வச்சு உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ இப்போ வந்து என்னோடய கர்சரை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அது ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி தெரியும். ஸோ இப்போ வந்து நான் அந்த கர்சரை வந்து பார்த்திங்கன்னா வச்சு நான் எந்த இடம் பிக் பண்ணுறனோ அதுலேருந்து கண்டினியூவாக வந்து எவ்வளோ ஏரியா நம்ம செலக்ட் பண்ணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் அது ப்ளஸ் சிம்பிளில் காட்டுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஆட் ஆகிற மாதிரியே ஒரு செல் ஆட் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் செல் ஆட் பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த கர்சரை வந்து அந்த பார்டர் மேலே எடுத்துகிட்டு போனோடனே உங்களுக்கு 4 ஏரோ சிம்பிள் காட்டும். இது வந்து மூவ் பண்ணுறதுக்கான சிம்பிள். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா உங்கள் செல்லை வந்து வேறு எங்கேயாவது மூவ் பண்ணோன்னா இதை வச்சு பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து இந்த செல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு
நான் வந்து இப்போ வந்து இந்த 500 மூவ் பண்ண போகிறேன். இப்போ நான் கர்சரோட பார்டருக்கு நான் எடுத்துகிட்டு போனோடனே எனக்கு மூவ் சிம்பிள் காட்டுதுல. ஸோ இதை நான் ஜஸ்ட் பிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே நம்ம மூவ் பண்ணலாம். கூடவே நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இதுக்கு நீங்கள் மூவ் பண்ணுறீங்களோ அந்த நேமும் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ நான் இங்கே இருந்ததை இந்த செல்லுக்கு மூவ் பண்ணிட்டேன். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டருக்கு பாட்டம் மோஸ்ட் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு டாட் மாதிரி இருக்கும்ல. ஸோ அங்கே வந்து உங்கள் கர்சர் எடுத்துன்னு போகும்போது வந்து ஃபில் சிம்பிள் காட்டும். அதாவது கொஞ்சம் டார்க்காக ப்ளஸில் சிம்பிள் காட்டும். இது வந்து ஃபில் சிம்பிள்னு சொல்லுவோம். இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு இடத்த வந்து ஃபில் பண்ணுவோம். ஃபில் இன் த சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து 500 டைப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை வந்து ஜஸ்ட் அந்த ஃபில் சிம்பிள் தெரியும்போது ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படியே நான் ட்ராக் பண்ணேன்னா எனக்கு அந்த 500 ஃபில் ஆகும். ஒன்ஸ் நான் அந்த ஃபில் பண்ணோடனே உங்களுக்கு கீழே பாட்டம் மோஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபில் ஆப்ஷன்ஸ்னு தெரியும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும், இப்போ நம்ம இந்த ஃபில் பண்ணோம் பார்த்திங்களா, அதை காப்பி பண்ணணுமா, இல்லை ஃபில் சீரீஸ் பண்ணணுமா, இல்லை ஃபில் ஃபார்மேட் ஒன்லி பண்ணணுமா, இல்லை ஃபில் வித்தவுட் ஃபார்மேட் பண்ணணுமா. ஆக்சுவலாக காப்பி பண்ணோன்னா நம்ம 500 அந்த என்டர் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே காப்பி பண்ணணுமான்னு கேட்குது. அப்படி இல்லைனா ஃபில் சீரீஸ்னால் 1 2 3 4 5 6 7 அப்படின்னு கண்டினியூ ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி சீரீஸாக ஃபில் பண்ணணுமா, இல்லை ஃபார்மேட் வந்து ஃபில் பண்ணணுமா. அதாவது ஒரு 500 வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் ஹைட்டில் கொடுத்துருப்போம், ஒரு டெக்ஸ்ட் வந்து கலரில் கொடுத்துருப்போம்ல, அதே இது ஃபார்மேட் ஒன்லி நம்ம காப்பி பண்ணணுமா, இல்லை இந்த 500 மட்டும் காப்பி பண்ணணும், அந்த ஃபார்மேட்லாம் வேணாம். என்ன டிஃபால்ட்டாக அந்த செல்லு இருக்கோ, இப்போ நம்ம காப்பி பண்ண போகிற செல்லு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காப்பி பண்ணணும்னு சொல்லுது. ஸோ இதில் வந்து நம்ம எந்த மெத்தட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சேம் ரிப்ளிகா தான் நம்ம ரோக்கும் இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணோன்னா அதே மாதிரி ஃபில் ஆப்ஷன்ஸும் கேட்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு உங்களுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபில் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெலீட் பண்ணணுன்னா டெலீட் பட்டன் அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆகிடும். ஆர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டெலீட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் கூட டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ டெலீட் பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாக டெலீட் பட்டன் அமுக்கி டெலீட் பண்ணும்போது அது டேரெக்டாக டெலீட் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா டெலீட் ஆப்ஷன்ஸ்னு வருது. ஸோ நீங்கள் வந்து ஷிஃப்ட் டெலீட் பண்ண போகிறீங்களா, ஷிஃப்ட் டெலீட் அப்பு, அதாவது உங்கள் செல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து டெலீட் ஆகிட்டு கீழே இருக்கிறதுலாம் அப்படியே மேலே போயிடும். ஸோ ஷிஃப்ட் டெலீட் அப்பு லெஃப்ட் சைடு, ஷிஃப்ட் டெலீட் லெஃப்ட் சைடு கேட்குது. ஸோ உங்கள் செல் வந்து டெலீட் ஆகிட்டு ரைட் சைட்லேருந்து அப்படியே லெஃப்ட் சைட் மூவ் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டெமோ காட்டினா தான் உங்களுக்கு புரியும். ஸோ நான் அது டெமோ காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கீழே வந்து ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கீழே ஒரு சம் ஏரியா வந்து நான் ஃபில் யூஸ் பண்ணி எல்லோ கலராகவும், சைடில் கொஞ்சம் ஏரியா ஃபில் யூஸ் பண்ணி ரெட் கலராகவும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த செல்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுக்குறேன். ஸோ டெலீட் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷிஃப்ட் லெஃப்ட்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஷிஃப்ட் லெஃப்ட் யூஸ் டெலீட் ஆகும்போது பாருங்கள், நல்லா ஸ்க்ரீன் பாருங்கள். ஸோ நான் இந்த ஒன்ஸ் நான் டெலீட் கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆச்சுன்னா என்னோடய ரைட் சைடில் இருந்த பாக்ஸ் வந்து எனக்கு லெஃப்ட் சைடில் மூவ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் டெலீட் லெஃப்ட் சைடு. ஓகேங்களா. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து அதே வந்து நான் டெலீட் பண்ண போகிறேன். டெலீட் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்புன்னு சொல்லி கொடுத்தோடனே ஷிஃப்ட் செல் அப் அப்படின்னு கொடுத்தோடனே நான் கீழே இருந்த ரோஸ் வந்து மேலே போயிடுச்சு. ஒன்லி இந்த ரோஸ் மட்டும்தான் மேலே போயிடுச்சு, பாக்கி ரோஸ்லாம் போகாது. ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து என்டையர் ரோ. இது வந்து பார்த்திங்கன்னா என்டையர் ரோஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன், டெலீட் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்டையர் ரோன்னு சொல்லுது. ஸோ என்டையர் ரோன்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஆகும்னா இந்த செலக்ட் பண்ணியிருக்கு பார்த்திங்களா, இந்த 10லேருந்து 26 ஹைலைட் ஆகுது பார்த்திங்களா, இந்த என்டையர் ரோ வந்து பார்த்திங்கன்னா டெலீட் ஆகிடும். இப்போ பாருங்கள் எனக்கு இந்த ரெட் கலர் போயிடும் பாருங்கள், பார்த்திங்களா. ஸோ இதே மாதிரி தான் சேம் தான் என்டையர் காலம்.
ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு செல் வந்து ஒர்க் ஆகுதுன்றது பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். இந்த இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.